செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் விருதுநகர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் தனது கணவருடன் சென்று சாமி தரிசனம் செய்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் செந்தில்குமார், விவரம். வணக்கம் கனிமொழி. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ராதிகா சரத்குமார் சாமி தரிசனம் செய்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நடிகையும் ராதிகா சரத்குமார் மற்றும் மகன் ராகுல் இன்று காலை சாமி தரிசனம் செய்தனர். கோவிலுக்கு வருகை தந்த அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மேற்கு மாவட்ட தலைவர் தருணதுரை ராஜா மற்றும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் வரவேற்பு அளித்தனர். கோவில் வளாகத்தில் உள்ள கோவில் ஆண்டாள் கோவில் ரங்கமன்னார் சன்னதியில் ராதிகா சரத்குமார் சுமார் 15 நிமிடங்கள் சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து தங்க கோபுரம், கண்ணாடி மாளிகை, தங்கத்தேர் ஆகியவற்றை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்தனர். பின்னர் வீர் சுவாமியை தரிசனம் செய்து ஆட்சி பெற்றனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.